அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன நடந்துச்சு உங்களுக்கே தெரியாதா? லாஸ்ட் கிளாஸ்ல யோசிக்க இருப்பாங்க. இப்படி இருந்தா எப்படி உங்களுக்கு மனசு வருத்தமோ நீங்களே சொல்லுங்க. உண்மைதானே? சரி ஓகே விடுங்க. தம்பி நீ சொல்லுப்பா, லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? அப்போ உனக்கு தெரியாதப்பா? தெரியாது நான் போறேன். சரி விடு தம்பி, நீ சொல்லுப்பா. ஏய், அப்போ உனக்கும் தெரியாதா? தெரியாது நான் போறேன். நீங்களாம் நல்லா வருவீங்க. ஓகே, அடுத்த அடே தம்பி டே நீ சொல்ற. பதினெட்டா கேட்டாங்க. தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஏன்டா இவ்வளவு பில்டப் பண்ற? 10 ரூபாய்க்கு நடிடா. சரி ஓகே, அடுத்த ஏமா நீ சொல்லுமா. விடுமா விடுமா, ஏமா இதுக்கெல்லாம் அழுகுற? ஏமா நீ சொல்லுமா. காலையில நல்லா சாப்பிட்டுருக்கேங்க. அப்ப யாருக்குமே தெரியாதா? அப்ப யாருமே கிளாஸை கவனிக்கலையா? நீங்க பாடம் நடத்தினதானே? சரி, உங்களோட எக்ஸாம் பேப்பர்லாம் திருத்தியாச்சு. ஒவ்வொருத்தரும் வந்து உங்கள் பேப்பர் வாங்கிட்டு போங்க. ஃபஸ்ட்டு மிஸ்டர் டேய், அந்த லாஸ்ட் ஒருத்தர் தூங்கியிருக்கான், அவன் எழுப்புறான். உனக்கு தெரியுமாப்பா? அவ்வளோ அவங்க வந்துட்டா. ஏய், இதுக்கு தானே அவனை வேணான்னு சொன்னேன், கேட்டீங்களாடா? சரி விடுங்க. உங்களோட டேய் நீங்க வா. உன் பேரை சொன்னாத்தான் வரவையா? சரி ஓகே, மிஸ்டர் போக்கிரி செல்வா வாங்க. இவ்வளவு பில்டப்புக்கு நீ ஒன்னும் அவ்வளவு மார்க் வாங்கலடா. நீ வாங்கி இருக்க மார்க்கே முட்டை மார்க். முட்டை மார்க் வாங்கிட்டு என்ன வார்த்தை? நீங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை நீங்க புரிஞ்சுக்க, சீக்கிரமே புரிஞ்சுக்கலாம். அந்த சோரி முடிச்ச முள்ள நாயி சோரி முடிச்ச முள்ள நாயி அந்த புக்கில் போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு சரி ஓகே, அடுத்ததா மிஸ்டர் சிங்கம் சுபாஷ் வாங்க. டேய், லவ்வர்ஸ் டே முடிஞ்சு 10 நாள் ஆச்சுடா. சரி இங்க வா. என்ன மார்க் வாங்கியிருக்க? 6 மார்க் தான் வாங்கியிருக்க. நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் மிரட்டு கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்தேன். இல்லையே உன்ட்ட அட்ரஸாடா கேட்டாங்க. சரி, அடுத்ததான பேப்பராது நல்லா இருக்குமா? உலக நாயகன் வாங்க. கமல்
உன்னை வேமா வந்து பேப்பரை வாங்கிட்டு போய் சொன்னேன். எதுக்கு இத்தனை ஸ்டெப்பு? சரி இங்க வா, இங்க 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 வா, இங்க வா. போன தடவை ஃபர்ஸ்ட் மார்க் தானே வாங்கினேன். இந்த தடவை என்ன பாஸ் கூட ஆகல, ஃபெயில் ஆகிருக்கேன். ஹலோ பொய்யெல்லாம் இல்லை, இங்க வேணா பாரு. 5ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ணி போட்டிருக்க. அது தப்புடா. இல்ல தப்பு தான்டா. டேய் என்னடா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற? எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது பாரு. எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. ஆனா நான் அழுது என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுத கூட நின்றுடுது. டேய் ஒன்னு சிரி இல்லாட்டி அழுகு, ரெண்டையும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்க. போய் உட்கார் போ. 6 படையப்பன். டேய் பேப்பர் வாங்கிட்டு போடா. டேய் ஒன்னதான்டா. இங்க வா. என்ன தங்கி என்ன 100 மார்க்கா வாங்கியிருக்க? எடுத்த மார்க்கு 8 மார்க்கு. சரி அடுத்ததா சூனாப்பானா வாங்க. என்னையவே அட வைக்கியா? கலங்க மாட்டேன்னா சரிங்க வா. என்ன மார்க்கு? ஒத்த மார்க் தான் வாங்கியிருக்க. என்னடா காடு? எடுத்த மார்க் ஒத்த மார்க் தான்டா. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா. அடுத்த பேப்பராவது நல்ல பேப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பேப்பர் மிஸ்டர் பில்லா விநாயக் வாங்க. என்னடா நான் வந்தப்போ கூட இவ்வளவு சவுண்டா காணோம். சரி இங்க வா. தலைனாலும் என்ன நீங்க 100 மார்க்கா வாங்கியிருக்கீங்க. எடுத்த மார்க்கு 10 மார்க்கு தான். ஏய் எங்க போற? உன்னோட இவ்வளவு கிட்ட மூஞ்ச கொண்டு வராத. சரி இப்படியெல்லாம் மார்க் வாங்கியிருக்கியே, நீ எல்லாம் எப்படி வாழ்க்கையில முன்னேற போற? யார் நீயா? அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? என்ன தலைங்க எங்க அந்த தலையை கொஞ்சம் காட்டு பார்க்கலாம். சீ உட்கார். என்னடா
எடுத்த மார்க்க பாரு, 1 2 முட்டை. நீங்க இல்ல நான் கேட்கேன், ரசிகன் சுத்துறீங்க இல்லடா? இல்ல அவன் அந்த ஹீரோ உங்களுக்கு என்னதான்டா பண்ணா? இல்ல அவன் கட் அவுட்டுக்கு ஒரு 30 அடிக்கு மேல அந்த தியேட்டர்ல போய் அவனுக்கு பாலாபிஷேகம் பண்றீங்களே, என்னைக்காவது உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பாவுக்கு காலையில எந்திரிச்சு ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்துருக்கீங்களாடா? உங்களை தாண்டாடி. சரி அத கூட விடுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப தியேட்டருக்கு, அதே தியேட்டர்ல தான் இவன் எவனோ கட் அவுட்டுக்கு அவன் பிறந்த நாளுக்கு, ஏண்டா அது 30 அடி 40 அடி அதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டீங்க. அதுக்கும் மேல ஏறி அந்த சூடம் இல்ல அந்த 1 ரூபா சூடத்தை அந்த 40 அடியில ஏற்றி காட்டாட்டிதான் என்ன? இல்ல என்னைக்காவது ஒரு நாள் உங்க பிறந்த நாளுக்கு உங்க அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பீங்களாடா? இதுக்கெல்லாம் பெற்றவங்க கை தட்டி இருக்கணும். சரி இல்ல நீங்க எல்லாம் எப்படித்தான் வாழ்க்கையில முன்னேற போறீங்க? ரசிகன் சுத்துறீங்களடா? அவன் உங்களுக்கு என்னடா செஞ்சான் சொல்லுங்கடா, என்னடா செஞ்சான்? சொன்னதுல என்னதான் தப்பு இருக்கு? அவரை எதுக்காகத்தான் அழிக்கிறீங்க? சினிமாங்கிறது ஒரு கற்பனை மட்டும்தான். நிஜ வாழ்க்கையில அந்த கற்பனையை கொண்டே வராதிங்கப்பா. மாதவே உங்களுக்கு நான் சினிமாவை பார்த்து நல்லா ரசிங்க, அதோட நிறுத்திக்கங்க. நிஜமான வாழ்க்கையில மட்டும் கொண்டு வர முயற்சி செய்யவே செய்யாதீங்கப்பா. வரேன், கேட்டுக்கோங்களாடி. தலைவா